ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக போட்டியிடும் அமைச்சர் மெய்யநாதனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். 25,000 வாக்கு, இந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மெய்யநாதன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? ஆலங்குடி தொகுதி மக்கள் ரொம்ப ஷார்ப்பு, சொன்னா செஞ்சு காட்டிடுவீங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய திருமய தொகுதி வேட்பாளர் அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும், உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மெய்யநாதன் அவர்களுக்கும், விராலிமலை தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும், புதுக்கோட்டை தொகுதி வேட்பாளர் மருத்துவர் முத்துராஜா அவர்களுக்கும், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் ஞான இளங்கோவன் ஸ்ரீதேவி அவர்களுக்கும், அயலகணி செயலாளர் சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கும், சகோதரர் கீரை தமிழ்ராஜா, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆர்.வி. செல்வம், கே.எம். சுப்பிரமணியன், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் மணிராஜன், சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் கே.பி.கே.டி. தங்கமணி, திரு வடிவேல், கே.எஸ். ரவி குமார், பழனிக்குமார், சிவகுமார், பேரூராட்சி தலைவர் திரு ராசி முருகானந்தம், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் முகமது ரஃபீக், கவிக்குமார், தமிழராசு, நசுருதீன், கோட்டூர் அருண் சேகர், இளையராஜா, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சேர்ந்த அருமை சகோதரர்கள், நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, எஸ்டிபிஐ, தமிழர் தேசம் கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், சமத்துவ மக்கள் கழகம், ஆதி தமிழர் கட்சி, திராவிட தமிழர் கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து நண்பர்களுக்கும், இங்கே பெருமளவில் வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகள் அத்தனை பேருக்கும், அதே போல முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மெய்யநாதன் அவர்களை பற்றி நான் உங்ககிட்ட அதிகம் சொல்ல விரும்பல. உங்களுக்கு அவர் நான் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவர். உங்கள ஒருத்தர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள், இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர், நிச்சயம் வெற்றி உறுதி. இந்த முறையும் சொல்றேன், இந்த முறை நீங்க வெறும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க போல, ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்து அனுப்ப போறீங்க. கரெக்டா? 3வது முறையா இந்த தொகுதியில் போட்டி போடுறாரு. 2 முறை போட்டி போட்டு 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த முறை ஹேட்ரிக் அடிக்கணும். சட்டமன்ற உறுப்பினரா, ஒரு அமைச்சரா இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை தந்தவர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். அவரை பார்க்கும் போது ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, சிரிச்ச முகத்தோட இருப்பாரு, யார்ட்டையும் கோபமா பேச மாட்டாரு, அதிர்ந்து பேச மாட்டாரு, திட்ட மாட்டாரு. ஆனா வேலைன்னு வந்துட்டா ரொம்ப ஷார்ப்பானவர். அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த ஆலங்குடியினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனவர் தான் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் பெருமைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்பு 1 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அப்படின்னு தலைவர் வந்து எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு காட்டியிருக்கிறோம். அந்த விளையாட்டுத்துறையில் எனக்கு முன்னாடி என்னோட சீனியர் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். அதனால சொல்றேன், என் சீனியருக்கு ஜூனியர் நான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? நிச்சயம் பண்ணிடுவீங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? நானும் ஒரு வேட்பாளர் தெரியுமா? நானும் தேர்தலில் போட்டி போடுறேன். சென்னையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நான் போட்டி போடுறேன். 2வது முறையா நிற்கிறேன். என் தொகுதிக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? என் தொகுதிக்கு போகாம இங்க வந்திருக்கேன். என் வெற்றியை விட அண்ணன் மெய்யநாதனுடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா? மக்கள் பணி, கழக பணி, அரசு பணி எதுவா இருந்தாலும் தன்னை நிரூபிச்சு காட்டியிருக்க கூறியவர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள்.
அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இந்த தொகுதியில இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் திட்டங்கள் அண்ணன் மையநாதன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு கலை கல்லூரி இங்க கொண்டு வந்தது அண்ணன் மையநாதன் அவர்கள். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவரங்கம் பகுதியில் சிறு விளையாட்டரங்கம் இண்டோர் ஸ்டேடியம் கொண்டு வந்தது அண்ணன் மையநாதன் அவர்கள். கீரமங்கலம் பேரூராட்சியிலே 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை பணிகள் நடைபெற்றது அண்ணன் மையநாதனுடைய முயற்சியில். அழியா நிலையில 40,000 மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்கு கொண்டு வந்தது அண்ணன் மையநாதன் அவர்கள். 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெண்ணவால் குடியிலிருந்து கூழையான்காடு வரைக்கும் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவது அண்ணன் மையநாதனுடைய முயற்சி. கீரமங்கலத்தில் துணை வேளாண் விரிவாக்க மையம், புதுக்கோட்டை விடுதியில கால்நடை மருந்தக கட்டிடம். இன்னைக்கு இந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் புதிய ஸ்கூல் பில்டிங்ஸ், பள்ளி கட்டிடங்கள், அங்கன்வாடிகள், துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், OHD ஓவர் டேங்க்ஸ், இப்படி பல்வேறு பணிகளை. அதே மாதிரி ஆலங்குடி பேரூராட்சியில் கலைஞர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இது அத்தனையும் ஒரு சின்ன சாம்பிள் தான். இந்த தொகுதிக்கு மையநாதன் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சரா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இப்ப நான் சொன்னேன். இந்த பணிகள்லாம் இன்னும் தொடரும். இன்னும் பல்வேறு திட்டங்கள் உங்க தொகுதிக்கு வரணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல. நீங்க அவர் ஜெயிக்க வச்சு அமிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் அமைச்சர் ஆயிடுவார். அப்போ இந்த தொகுதிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை கொண்டு வருவார். இன்னும் சொல்ல போனா வரும்போது அவர்கிட்ட சொன்னார், அண்ணன் மீண்டும் நம்முடைய தலைவர் தான் ஆட்சி அமைக்க போறாரு, திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போகுது, மீண்டும் நம்முடைய தலைவர் ஆட்சிக்கு வரும்போது என்னுடைய தொகுதிக்கு சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறேன், இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க மீண்டும் நம்முடைய ஆட்சி வரும்போது நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்ன கோரிக்கை அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறார். திருவரங்கம் ஊராட்சி ஒன்றியத்தை 2ஆ பிரிச்சு கொத்தமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்க வேண்டும். கீரமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா உருவாக்கணும். அரசர்குளம் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கணும். கீரமங்கலம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கணும். கொத்தக்கோட்டை, எல்லன்புரம், கல்லாங்குடி, மாங்காடு உள்ளிட்ட ஊர்களில் சாலை வசதி போடணும், தார் சாலை போடணும். ஆவணத்தான் கோட்டையில் ITI கொண்டு வரணும். ஆலங்குடி பேரூராட்சியை நகராட்சியா தரம் உயர்த்தி கொடுக்கணும். புதுக்கோட்டை ஆலங்குடி ஆவரம் சாலை 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும், 4-வே லேன். வல்லத்திரா கோட்டையில் அரசு முன்மாதிரி மேல்நிலை பள்ளி வேணும், மாடல் ஸ்கூல். வெண்ணவால்குடி ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஓவர் டேங்க் வேணும். பனங்குளம் மற்றும் செங்கமாடி ஊராட்சிகளில் கால்நடை மருத்துவமனை வேணும். இவ்வளவு அறிக்கை திட்டங்களும் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான கோரிக்கை, இந்த மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, பெரும்பிடுகு முத்தரையர், மாமன்னன் மருதுபாண்டியர், வீரன் அழகுமுத்துகோன், வாவு சிதம்பரனார் ஆகியோருக்கு அவங்களுடைய நினைவை போட்டுக்கின்ற வகையில் இங்க ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். நான் சொன்னேன், நீங்க கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, நான் போய் மக்கள்கிட்ட கேட்கிறேன், நம்முடைய தோழர்கள்ட்ட கேட்கிறேன், அவங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிருவீங்களா? நீங்க ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிங்கன்னா நிச்சயம் முதலமைச்சர் கொண்டு போய் இந்த அத்தனை கோரிக்கைகளும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். இன்னைக்கு நான் கடந்த ஒரு வாரமா சுத்திட்டு இருக்கேன், மக்களை போய் சந்திக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. நாம மீண்டும் மக்களை போய் சந்திக்க போறோம். மீண்டும் உதயசூரியனுக்கு வாக்களிங்க, நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சரா அமரணும் அப்படின்னு கேட்கிறோம். எந்த போய் கேட்கிறோம்? கடந்த 5 வருஷமா செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் போய் மக்களை போய் சேர்ந்திருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கையில போய் கேட்கிறோம். என்னென்ன திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு? நான் இவ்வளவு நேரம் உங்களுடைய ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உங்க அமைச்சர் என்னென்ன கொடுத்திருக்காருன்னு சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களுக்கும் பரவலா போற மாதிரி என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. போன சட்டமன்ற தேர்தல் போது நம்முடைய தலைவர் சொன்ன வாக்குறுதி, தேர்தல் அறிக்கையில சொன்னோம், ஆட்சி அமைஞ்சொன்ன மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் சொன்னோம். நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்சொன்னே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் மகளிர் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும், பசி இல்லாம கல்வி படிக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, அடுத்து கல்லூரிக்கு வரணும், அதுக்கு
புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்.